வணக்கம். யோயோ டிவி சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாம்பழம் யூஸ் பண்ணி மாம்பழம் ஜெல்லி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இதற்கு நான் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் மாம்பழம் தான். எல்லாம் தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு பீலரில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் மாம்பழம், ரொம்ப குட்டியா இருந்தா 2 எடுத்துக்கோங்க. நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் மாம்பழம் எடுத்திருக்கேன். இதுல நான் இன்னைக்கு 4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க ரெண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஏலக்காய் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் 4 சேர்த்திருக்கேன். நீங்க 2 கூட தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கலாம். இதுல 1 கப் சுகர் ஆட் பண்றேன். இப்போ இதை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எந்த கப்ல சுகர் ஆட் பண்ணமோ அதே கப்ல 1 கப் பால் மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க அரைக்கையில கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல ஒழுகும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் கூட இது போல நல்லா கிண்டி விட்டு நம்ம பேன்ல ஊத்திக்கலாம். ஓகே, உங்களுக்கு மாம்பழம் ரொம்ப நாரா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வடிகட்டிக்கோங்க. என் மாம்பழம் இன்னைக்கு நான் எடுத்த மாம்பழம் நல்ல நார் இல்லாம இருந்துச்சு, அதனால நான் வடிகட்டாம அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நார் இருந்துச்சு அப்படின்னா இப்ப இந்த ஸ்டேஜ்ல நீங்க வடிகட்டிக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன். அதுல 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிருக்கேன். நம்ம இந்த அரைச்சு வச்ச விழுதுகளை அதுல ஆட் பண்ணிக்கலாம். மாம்பழம் விழுதுகள் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஃபுல்லா வைக்க கூடாது. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பூன்ல நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணேன். அதே மாதிரி சுகர் 1 கப் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்பூன்ல 10 ஸ்பூன் ஆட் பண்ணேன். நீங்க சுகர் கூட குறைய இருக்கும் இந்த மாம்பழம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா நம்ம மாம்பழம் எவ்வளவு சைஸ்க்கு எடுக்கிறோம் அப்படிங்கறது கரெக்டா சொல்ல முடியாது இல்லையா, அதனால நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஸ்டவ்வை மாம்பழம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. ரொம்ப ஃபுல்ல வைக்க கூடாது. இப்ப நல்லா கரைச்சாச்சு. இப்போ இந்த மாம்பழம் கலவையில ஊத்திடலாம். நான் பால் ஆட் பண்ணி கொஞ்சமா பால் ஆட் பண்ணி கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இது போல நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்க கம்மியா இருக்கு. நான்ஸ்டிக் பேன் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சுண்ட ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கம்மியாகணும். இப்ப பாருங்க இன்னும் நல்லா கொஞ்சம் திக்கா இருக்கு. இப்ப இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்ல நான் நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த பிளேட்ல நல்லா அதை டோட்டலா ஊத்திக்கலாம். இல்லைன்னா ஒரு கிண்ணில கூட நீங்க நெய் அப்ளை பண்ணி அந்த கிண்ணில கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் சைஸ் எந்த ஷேப் வேணும்னாலும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இது போல இப்படி 2 தட்டு தட்டினீங்க அப்படின்னா நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்ப நல்லா ஃபுல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட நீங்க நல்லா செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் தேவைப்படாது, இந்த கொரோனா டைம்ல ஜில்லா சாப்பிட விருப்பப்படல அப்படின்னா நல்லா ஃபுல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்ப நல்லா ஆறிடுச்சு, நல்லா செட் ஆயிடுச்சு. பாருங்க, நான் ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்கல, வெளியவே தான் வச்சிருந்தேன். ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா வெட்ட வருது. நான் இப்ப இந்த சைடு பீஸ் போட்டேன். இப்ப இந்த சைடும் பீஸ் போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நான் பீஸ் போட்டு எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டேன். பாருங்க நம்மளோட மேங்கோ ஜெல்லி. ஆனா ஆறுறதுக்கு சூடு ஆறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஒரு 2 hours ஆகும். அதுக்கு தான் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இதை போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நான் மேல நட்ஸ் வச்சிருக்கேன் இல்லையா, அதுக்கு பதில் நீங்க கோகனட் தேங்காயை துருவிட்டு பேன்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஃபுல்லா டிப் பண்ணி கூட கொடுக்கலாம். அது மாதிரி டெக்கரேட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்ல இது போல நட்ஸ் பாதாம் பிஸ்தா எது வேணுமாலும் வச்சும் கொடுக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.